ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சாஃப்டான ஒரு தோசை தாங்க. இந்த தோசை செய்யறதுக்கு துளி கூட உளுந்து வேண்டாம். உளுந்தே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக செய்யக்கூடிய இந்த தோசைக்கு எண்ணெய் கூட ரொம்ப குறைவாக தான் செலவாகும். எண்ணெயே வேணும்னு நினச்சிங்கன்னா கூட எண்ணெயே இல்லாமல் இந்த தோசையை சுட்டெடுக்கலாம். ஆறின பிறகும் சாஃப்டாகவே இருக்கும். அதனால இந்த தோசையை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஆனியன் சட்னி இந்த தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சட்னி வகைகள் மட்டும் இல்லாமல் சாம்பார் வகைகள், குருமா, இப்படி எல்லாமே இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுட சுட இந்த தோசையை சுட்டு அப்படியே சாப்பிட்டீங்கனாலும் அதனோட டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப ஈஸியான இந்த தோசையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசை செய்யறதுக்கு முதல்ல அரிசி நம்ம ஊற வச்சுக்கணும். அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் இன்னைக்கு 2 கப் அளவுள்ள பச்சரிசி சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு சேர்க்கிற பச்சரிசி IR20 பச்சரிசி. நீங்கள் இந்த IR20 பச்சரிசி கடையில் கிடச்சிதுன்னா வாங்கி சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா மாவு பச்சரிசின்னு விற்பாங்க, பொன்னி பச்சரிசியும் இருக்கும். இல்லை உங்ககிட்ட வேற எந்த வகை பச்சரிசி இருக்கோ அது 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதனோடையே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஊற்றி ஒரு 3 முறை இல்லை 4 முறை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி கிளியராக வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துருங்க. இது போல் நம்ம வடிகட்டி வச்சிருக்கணும். இப்போ சமையலுக்கு எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை இதில் சேர்த்து ஊற வச்சிடுங்க. இந்த அரிசி குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஊறியே ஆகணும். அதுக்கு மேலே ஊறினாலும் தவறில்லை. ரொம்ப வெயில் காலமாக இருந்ததுன்னா வெளியில் இந்த அரிசி ஊறிட்டு இருக்கும் போதே அந்த புளிப்பு தன்மை வந்துடும் இந்த தண்ணியில். அதனால் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் கூட எடுத்து வச்சிடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு கிளியராக இருக்கணும். இது போல் கிளியராக வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சரிசியில் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் மேலே மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அந்த அரிசி ஊறட்டும். இப்போ இந்த பவுலில் நம்ம அவல் சேர்க்க போகிறோம். 2 கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு 1 கப் அளவுள்ள கெட்டி அவல் நான் சேர்த்துருக்கேன். இந்த அவல்லையும் டஸ்ட் எல்லாம் இருக்கும். அதனால் அவலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரிசி அரைக்க போகிறோம். அதனால் அவல்லையும் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, ஓரளவு நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அவல் நல்லா அலசியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது கெட்டி அவல் அப்படிங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா கூட தவறில்லை. நீங்கள் லேசான அவல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் தண்ணியில் அலசிட்டு அரைக்கும் பொழுது நீங்கள் அதை சேர்த்துக்கிட்டா போதும். லேசான அவல் நீங்கள் ஊற வச்சுட்டு கையில் அழுத்தி பார்த்தீங்கனாலே பவுடராக வந்துடும். அதனால லேசான அவல் சேர்க்கும்பொழுது பார்த்து சேர்த்துக்கோங்க. லேசான அவல் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/4 கப் அவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கெட்டி அவல் அப்படிங்கிறதுனால 1 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அரிசியும் வெந்தயமும் நல்லாவே ஊறிடுச்சு. தண்ணி பாருங்கள் எந்த அளவு கிளியராக இருக்குது. இதை நம்ம அரைக்க போகிறோம். நீங்கள் நிறைய சேர்த்து அரைக்க போகிறீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்லையே கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அவல் எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் அவல் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்கு. இது போல் நம்ம தண்ணி கரெக்டாக வைக்கும் பொழுது இது போல் நமக்கு உதிராக கிடைக்கும். இல்லை நமக்கு தாராளமாக தண்ணி தேவைப்படுதுன்னா கூடுதலாக கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வெள்ளை அவல் தான் பயன்படுத்தணும்னு இல்லை, சிகப்பு அவல் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ அரிசி நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா ஊற வச்சு, அதுலேருந்து கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிருக்கோம். இது நம்ம ஒவ்வொரு பேட்சஸாக தான் அரைக்க முடியும். ஓரளவு இது அரைஞ்ச பிறகு அவல் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே போல் இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்காதீங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப மையவும் அரைக்க வேணாம். இட்லிக்கு அரைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மைய அரைச்சிக்கோங்க. இது போல் நம்ம அரைச்சி எடுக்கணும். இது போல் மீதம் வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப தண்ணியாகவும் அரைக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். அரைச்சிட்டு பவுலில் சேர்த்துக்கோங்க.
நம்ம இந்த மாவை புளிக்க வைக்கணும். அதனால கொஞ்சம் தாராளமா இருக்கக்கூடிய பவுலா எடுத்துக்கோங்க மாவு அரைச்சி சேர்க்கறதுக்கு. ஏன்னா மாவு புளிக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாகும். ஆனா இட்லி மாவு தோசை மாவுல நல்லா புளிச்சு வரும் பாத்தீங்களா, பொங்கி, அந்த அளவுக்கு இந்த மாவு வராது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இதுல நான் 1 கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்திருக்கேன். தேங்காவை நல்லா அழுத்தி அளந்துதான் எடுத்து சேர்த்திருக்கேன். மீதம் கொஞ்சம் அரிசி இருந்தது, அந்த அரிசியும் இதோட சேர்த்துட்டு அவல் இருந்ததுன்னா அவளையும் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே சேர்த்து அரைச்சோம், மிக்சி ஜாரில் அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த தேங்காவும் அரிசியும் சேர்ந்து நல்லா அரைஞ்சி வரும். இது அரைஞ்ச பிறகு அந்த மாவோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். இதுவே கிரைண்டர்ல நீங்க சேர்த்து அரைக்கிறீங்கன்னும் போது அரிசியோட தேங்காய் சேர்த்து ஓரளவு அரைஞ்ச பிறகு அவல் சேர்த்து அரைச்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கிறோன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும். அதே போல் தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மாவு தண்ணியாக ஆகிடும், நமக்கு சரியாக வராது தோசை. இப்போ நான் இந்த எல்லா மாவையும் ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இதை நான் கலந்து எடுத்து புளிக்க வைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் அரைக்கும் பொழுது தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா, உங்ககிட்ட இடியாப்பத்துக்கு பச்சரிசி மாவு வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த இடியாப்பத்துக்கு பயன்படுத்துகிற பச்சரிசி மாவு இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கரைச்சி வச்சிருங்க. அப்போ இது கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகிடும். இது எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் அரைக்கும் பொழுது தண்ணி மிஞ்சிருச்சு, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் இது போல் சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் நல்லா கலந்து எடுத்துருங்க. நல்லா கலந்த பிறகு தான் இந்த மாவில் உப்பு போட்டு நம்ம வைக்க போகிறோம். உப்பு சேர்த்து கரைக்க போகிறது கிடையாது. எப்பொழுதுமே நான் உப்பு சேர்த்துட்டு அப்படியே புளிக்க வச்சிருவேன். மாவு நல்லா புளிச்ச பிறகு தான் உப்பு கலந்து விடுவேன். கல்லுப்பு தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் உப்போட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, எந்த அளவு நீங்கள் மாவு எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கல்லுப்பை விட கொஞ்சம் குறைவான அளவு சேர்த்துக்கணும். ஏன்னா கல்லுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. தூளுப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு எடுத்த மாவோட அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு நான் இதில் சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கலக்க வேண்டாம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே இதை புளிக்க வச்சிடலாம். கிளைமேட்டை பொறுத்து இந்த மாவு புளிக்கிறதுக்கு 6லேருந்து 10 மணி நேரம் ஆகும். ரொம்ப குளிர்காலமாக இருந்ததுன்னா புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயில் காலமாக இருந்தால் சில சமயம் 5 மணி நேரம் 6 மணி நேரத்துலேயே சூப்பராக புளிச்சிடும். நான் இந்த மாவை 7 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சேன். இப்போ பாருங்கள் எந்த அளவு மேலே மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. புளிச்ச மாவை கரண்டி வச்சு ஃபாஸ்ட்டாக கலக்கக்கூடாது. இது போல் நம்ம மெதுவாக கலந்து விடணும். ஏன்னா மேலே நம்ம உப்பு தூவி வச்சோம் இல்லைங்களா, அந்த உப்பு எல்லாமே கரைஞ்சிருக்கும். இது போல் கரண்டியில் மெதுவாக கலக்கி பாருங்கள். ஏர் பபிள்ஸ்லாம் எவ்வளவு நல்லா அதில் தெரியுது. இது போல் நல்லா இருக்கும் பொழுது தான் நம்ம தோசையை சுடும் பொழுது அதில் ஓட்டைகள் நிறைய வரும். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் ஓட்டைகள் நிறைய வரணும். அப்போ தான் மாவு கரெக்டாக உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கு, நம்ம கரெக்டான பக்குவத்தில் மாவு அரைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்க்க போகிறேன். கடலெண்ணெய் தான் நான் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்க்கிறேன். கடலைப்பருப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். தோசை நம்ம சாப்பிடும் பொழுது பருப்புகள் மொறுமொறுன்னு நடுவில் கடிப்பட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்போட அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிறது இல்லை. நம்ம எந்த அளவு மாவு அரைச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோல்டன் கலரில் அது சேஞ்ச் ஆகி வர சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் இதில் தாளிச்சிட்டு, சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக இந்த தாளிப்பில் சேருங்க. அப்போ தான் தோசை நல்லா மணமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை இலைகள் ஒரு இனுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். அதே போல் கருவேப்பிலை இலைகள் நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்மளோட விருப்பம் தான். இதில் காரத்துக்கு நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் இருக்கிற 4 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடே போதும் இந்த பச்சை மிளகாவும் இந்த வெங்காயமும் வதங்கிறதுக்கு.
நல்லா சூட்லேயே கலந்து விட்டு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக கமகமன்னு வாசனையில் ஒரு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பை எடுத்து அந்த தோசை மாவில் சேர்த்து நம்ம தோசை சுட வேண்டியது தாங்க பாக்கி. இது போல் ஒரு தாளிப்பு செஞ்சு அந்த தோசையை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலேயே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பை தோசை மாவில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த மாவை ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் அடிகனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் துளி எண்ணெய் விட்டுட்டு இது போல் வெங்காயம் வச்சு தேய்ச்சிக்கலாம். வெங்காயம் தேய்க்கலாம், கத்திரிக்காய் வச்சு தேய்க்கலாம், வாழை மட்டை இருந்ததுன்னா வாழை மட்டை வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே அதில் குழியாக ஊற்றிடுங்க. கலக்கலாம் கூடாது. அதாவது மாவை நம்ம கலந்து எடுத்து கடாயில் ஊற்றணும். கடாயில் ஊற்றின பிறகு அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. மிதமான தீயில வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்பொழுது இது போல் ஓட்டைகள்லாம் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக ஓரம் விட்டுடுங்க. மிதமான தீயில வச்சு தான் வேக வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். கடாய் நல்லா குழியானதாக இருக்கணும். வீட்டை நீங்கள் ஆப்பசட்டி வச்சுருந்தீங்கன்னா ஆப்பசட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடாயில் சென்டரில் இது போல் ஊற்றி எடுத்துக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் வேகாமல் இருந்தது இல்லைங்களா, அதனால் திரும்பவும் தட்டு போட்டு மூடி வேக வச்சோம். இப்போ நல்லா ஓரளவு வெந்து வந்திருக்கு. இது போல் கொஞ்சம் குழவாக இருக்கிற கரண்டி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை உங்களோட ஆப்பச்சட்டி வெயிட் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே டாஸ் பண்ணி கூட திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும். நம்ம மிதமான தீயிலையும் குறைவான தீயிலையும் மாற்றி மாற்றி வச்சு வேக வைக்கும் பொழுது தான் இது போல் ஓட்டைகளோட இது போல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இந்த தோசை ரெடியாகி வருவாங்க. நம்மளோட பன் தோசை ரெசிபி செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள். தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. சமையலே தெரியாதவங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த தோசையை ட்ரை பண்ணால் கூட ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுங்க. ஏன்னா நம்ம அவ்வளவு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அந்த பக்குவத்தையும் ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக சொல்லியிருக்கோம். இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.